ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 47ஓட ஸ்டைல் பிளான் தான் பார்க்க போகிறோம். டே 47ஓட ஸ்டைல் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 46 அதாவது ப்ரீவியஸ் டே ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 47ஓட ஸ்டைல் பிளான் நம்ம பார்க்கலாம். டே 46ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? விச் இஸ் த டாலஸ்ட் வாட்டர்ஃபால் இன் த வேர்ல்டு? செகண்ட் கொஸ்டின், உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? விச் இஸ் த லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு? தேர்ட் கொஸ்டின், புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் யார்? Who invented the seismic scale? Fourth question, முதன்மை ஆற்றுடன் இணையும் ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? What is the name of the river that joined the main river? Fifth question, புவி மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? What percentage of earth surface is covered by water? Sixth question, 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? Which country is known as the land of 1000 lakes? Seventh question, இந்தியாவின் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் எது? Which is the oil and natural gas company of India? இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஸோ ஆன்சர் பண்ண முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. எய்த்து கொஸ்டின், கங்கைவால் ஓங்கில் எப்போது இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்டது? 9th and 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்ற டாபிக்லேருந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 47ஓட ஸ்டைல் பிளான் பார்க்கலாம். டே 47 29/9/2024 சண்டே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சண்டே நம்ம ரிவிஷன் தான் பண்ணுவோம். அந்த வீக் ஃபுல்லாக படிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது டே 41 அதாவது மண்டேலேருந்து டே 46 வரையும் என்னென்ன நம்ம கவர் பண்ணமோ அது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ண போறீங்க. தென் எப்பவுமே சண்டே வந்து ரிவிஷன் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு டார்கெட் டாபிக் கொடுப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த வீக் உங்களுக்கான டார்கெட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அவார்ட்ஸ், அதாவது இந்தியாவில் என்னென்ன அவார்ட்ஸ் என்னென்ன துறைகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத இன்னைக்கு மறக்காமல் படிச்சிருங்க. இதுக்கான ரிவிஷன் நாளைக்கு மார்னிங் வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் அது கூட சேர்த்து ஒரு டார்கெட் டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன அவார்ட் வழங்கப்படுதுன்றதை இன்னைக்கு மறக்காமல் படிச்சிருங்க. இதுக்கான ரிவிஷன் நாளைக்கு மார்னிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கோ அல்லது பிசி எக்ஸாமுக்கோ நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒர்க் போய்கிட்டோ அல்லது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டோ நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் யூஸ் ஆகுற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1499க்கும், டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோவா, அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ், டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நோட்ஸுமே சேர்த்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 349 மதிப்புள்ள டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 47ஓட ரிவிஷன் ப்ளஸ் டே 48ஓட ஸ்டைல் பிளான் சேர்த்து நாளைக்கு மார்னிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.